ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில இவ்வளவு நடந்தும் இன்னும் தன்னம்பிக்கையோட ஓடிட்டு இருக்கான். சந்தோஷம், துக்கம், அன்பு, பாசம், நம்பிக்கை, அவநம்பிக்கை இவை எல்லாமே சேர்ந்து அவன் வாழ்க்கையை மாத்திடுச்சு. நான் இப்போ யார பத்தி பேசிட்டு இருக்கேன்னா நம்ம சுதாகரன் சந்திரிகா அவங்கள பத்தி தான். அதுல நம்ம பார்க்க போறது சுதாகரை பத்தி. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு எம்என்சி கம்பெனில ஜாயின் பண்ணினான் சுதாகர். வருமானம் கம்மியா இருந்தாலும் அவன் கனவுகள் ரொம்ப பெருசு. அந்த நேரத்துல தான் சந்திரிகா அவன் வாழ்க்கையில வந்தா. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு காதலிச்சாங்க. வீட்டுல எதிர்ப்புகள் இருந்தாலும் பெற்றோர்கள் சம்மதத்தோட கல்யாணம் நடந்தது. அவங்களோட மனப்பூர்வமான ஆசீர்வாதமும் கிடைச்சது. குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னு நினைச்சு சுதாகர் தான் இருந்த வேலையை விட்டுட்டு ஒரு சேல்ஸ் கம்பெனில ஜாயின் பண்ணினான். அங்க பிசினஸ் டார்கெட் என்ன, அந்த வேலை ரொம்ப பிரஷரா இருந்தது. அந்த நேரத்துல அவனுக்கு வேற ஒரு கனவு உருவானது. சுதாகருக்கு ஹாலிவுட் படங்கள்னா ரொம்ப பிடிக்கும். தானும் அந்த மாதிரி படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை வளர்ந்தது. கதைகள் எழுத ஆரம்பிச்சான். வாய்ப்புகள் தேடி வந்தது. ஆனா இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைச்சு அந்த வாய்ப்புகள் எல்லாம் ஏற்க மறுத்தான். அந்த நேரத்துல தான் சுதாகர் சந்திரிகாவுக்கு ஒரு புது உறவு கிடைச்சது. அவன்தான் மௌரியா. அந்த பிஞ்சு குழந்தைய கையில பிடிச்சதும் சுதாகர் வாழ்க்கையின் அர்த்தமே மாறிச்சு. சின்ன வயசுல இருந்தே அப்பா தான் சுதாகரோட ஹீரோ. அப்பா அம்மா ரொம்ப பாசமா இருப்பாங்க. மௌரியா பிறந்ததுக்கு பிறகு அந்த பாசம் மௌரியா பக்கமா திரும்பிச்சு. சுதாகர் வாழ்க்கையில கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமானது. அவன் அப்பா தான் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரே வீட்டை வித்து சுதாகரோட கடனை அடைச்சாரு. சில மாதங்கள் கழிச்சு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. மாச கணக்குல ஹாஸ்பிட்டல்ல அவஸ்தைப்பட்டாரு. கையில இருந்த பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போயிடுச்சு. வேற வழி இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தினாங்க. ஒரு நாள் காலையில சீக்கிரம் வாப்பான்னு அம்மா கால் பண்ணினாங்க. சுதாகர் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போனான். ஆனா போய் பார்க்கறதுக்குள்ள அவன் அப்பா இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. கடைசி நேரத்துல அப்பா கூட இல்லாம போனது சுதாகர் மனசுல அழியாத வேதனையா இருந்தது. அவன் கதறி அழுதான். அப்பாவோட இழப்பு அவனால ஏற்க முடியல. தான் வாழ்க்கையே இருளில் முழுகி போன மாதிரி உணர்ந்தான். அந்த பிஞ்சு குழந்தைக்கு இந்த தாத்தாவோட அன்பு பாசமும் கிடைக்காம போயிடுச்சு. ஆனா இன்னொரு தாத்தா மூலியமா மௌரியாக்கு அதெல்லாம் கிடைச்சது. அந்த பிஞ்சு குழந்தை துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சது. இருள முழுகி இருந்த சுதாகர் 3 வருடங்களுக்கு பிறகு தான் குடும்பத்துக்காக மீண்டும் எழுந்தான். யூடியூப்ல குக்கிங் சேனல் ஆரம்பிச்சு பின்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காமெடி சேனல் வரை அவர்களின் பயணம் தொடர்ந்தது. அதன் பிறகு ஐபோன் லைட்ஸ்ன்னு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாங்க. சுதாகரோட நம்பிக்கையின் பின்னாடி சந்திரிகா ஒரு பெரிய பாலமா இருந்தா. இவர்களின் பயணம் இன்னும் இங்க முடியல. அடுத்த கட்டத்தை நோக்கி மேலும் பயணிக்க ஆரம்பித்தான் சுதாகர். எதிர்காலத்துல நல்ல திரைப்படங்களை இயக்கணும்னு தன்னுடைய டைரக்ஷன் திறமையை நிரூபிக்க ஷார்ட் பிலிம்ஸ் எடுக்க ஆரம்பித்தான் சுதாகர்.